ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி இஃபா சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்காக நான் போன்லெஸ் சிக்கன் 1/2 kg எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவைக்கேற்ற மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், நாங்கள் இதில் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உப்பு முதல்ல போட போகிறேன். 1 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. கர்ட் ஒரு 3-4 டீஸ்பூன் இருக்குது. தயிர், ஹட்சன் தயிர் தான் நான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் பவுட்ரு, லெமன் 1/2 லெமன், சில்லி பவுட்ரு, டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, இதெல்லாம் நாங்கள் அதில் கலக்க போகிறேன். எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. தந்தூரி மசாலா எவரெஸ்ட்டில் நான் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். பாருங்கள், 2 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ நாங்கள் லெமன் 1/2 லெமன் போட்டுக்கலாம். நான் பவுல் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் தயிர், க்ரீம் எல்லாம் நம்ம எல்லாம் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா 1 மணி நேரம் மேரினேட் வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மயோனிஸ் போட்டு நாங்கள் இதுக்கு க்ரீமி போட்டு நான் ஒர்க் பண்ண போகிறேன். நாங்கள் 1 மணி நேரம் இதுக்கு மேரினேட்க்கு வச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி நம்ம பண்ணி வச்சிடணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் அப்புறம் நம்ம இதுக்கு என்ன பண்ணோமோ அது ப்ரொசீஜர் நம்ம செய்யலாம். சிக்கனுக்கு நாங்கள் மயோனிஸ் செஞ்சுக்கலாம். பாருங்கள், 2 முட்டை பாயில் பண்ணி அதுக்கு வெள்ளை கருவு எடுத்துருக்கிறேன். அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 பவுல் பால். பாருங்கள், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு உப்பு, ஸ்லைஸ் சீஸு 2 போட்டிருக்கிறேன். பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த கண்டிஷனில் இருக்கணும். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம. பாருங்கள், ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு. நல்லா இருக்குது மயோனிஸ். இது இஃபா சிக்கனுக்கு இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டால். இப்போ நம்ம அது சிக்கனுக்குள்ளே நம்ம போகலாம். நம்ம கார்னிஷ்க்கு சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரிங்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். நீங்களும் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் மேரினேட் ஆகிடுச்சு. நம்ம இது மாதிரி சிக்கன் ஸ்டிக் எடுத்து இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 4-5 பீஸ் போடுறேன். நீங்கள் சின்னது ஸ்டிக் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட இல்லை இப்போதைக்கு, பெரிய ஸ்டிக் தான் இருக்குது. நீங்கள் சின்னது ஸ்டிக் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 6 பீஸ் போட்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இஃபா சிக்கனுக்கெல்லாம் நாங்கள் ஸ்டிக்கில் நம்ம போட்டாச்சு. இப்போ நாங்கள் இதில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மயோனிஸ் போடணும். நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் போட்டு தான் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம். பாருங்கள், நம்ம இது கட் பண்ணி நம்ம அதில் பேனில் போட போகிறோம்.
ஒரு பீஸ் நம்ம இஃபா சிக்கன் பேனில் வைக்கலாம். ஒரு சிக்கன் நம்ம திருப்பி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஹை ஃப்ளேம் வேணாம், ஸ்லோவில் தான் வச்சு நம்ம நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்தணும். நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா சிக்கனும் வெந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இஃபா சிக்கன். நம்ம திருப்பி போட்டுக்கணும். மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பி போட்டு தான் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா அது உள்ள எல்லாம் நல்லா இதாகணும். இது நம்ம ரெடி ஆயிடுச்சு சிக்கனு. இப்போ நாங்கள் இதில் மயோனிஸ் போட போகிறோம். பாருங்கள், இந்த நம்ம மயோனிஸ் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை நம்ம இதில் இது போட்டுக்கலாம் சிக்கனில். பாருங்கள், இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி போடணும். சிக்கன் எல்லாம் ஃபுல்லாக அது வந்தால் தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும் இஃபா சிக்கன். மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம மூடி எடுத்தோம். பாருங்கள், நல்லா ஜூஸியாக இருக்குது நம்ம இஃபா சிக்கன்னு. நம்ம இதுக்கு இப்போ வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொட்டி பண்ணி இந்த இஃபா சிக்கன் வச்சா நல்லாயிருக்கும். மைதா ரொட்டி தான், கலூஞ்சி போட்டு சுட்டு அது மாதிரி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு ரெசிபியில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.